அடேங்கப்பா, மங்கலான வெளிச்சம் போட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் ரிங் எங்க தெரியுமா? நம்ம சின்ன மொண்டனால நம்ம கார்ட்டர் ஒரு ராட்சச ஆப்போனன்ட் எதிர்த்து நிக்கிறான் பாருங்க. மின்னல் வேகத்துல கணக்கு பண்ணி அடிக்கிறான். ஆனா மாண்டானா எல்லா ப்ளோவையும் டாட்ஜ் பண்ணி தாடையில ஒரு போடு போடுறான். ஒரே அடி ஜாயண்ட் கீழே விழுந்துட்டான். அடேங்கப்பா, 6 வின்னா. சரியா மேட்ச் முடிஞ்சதும் ஃப்ராங்கின்னு ஒரு பொண்ணு வர்றா. எதுக்கு வர்றா தெரியுமா? சண்டை பார்க்க இல்லைங்க, கார்ட்டர் ஒரு ஜாப் ஆஃபர் பண்ண. அவளுக்கு கார்ட்டர் செக்யூரிட்டியா வேணுமாம், கிளாஸ் கீழே இருக்கிற அவளோட பார்ல. அங்க இருக்கிற ட்ரபிள் சமாளிக்க கார்ட்டரோட ஸ்கில்ஸ் தான் கரெக்டா இருக்கும்னு அவன் நம்புறா. கார்ட்டர் ரிங் விட்டு வெளியே வந்துட்டான். அப்போ ஒரு பிளாக் ஹுடி போட்ட ஒரு மனுஷன் அரீனால வந்து சேலஞ்ச் பண்றான். 6 வின் தொடர்ந்து ஜெயிச்சதால கார்ட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹுடி எடுத்ததும் கார்ட்டர் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். ஏன்னா அந்த மனுஷன் டால்டன். கார்ட்டர் யார் எதிர நிக்கிறோம்னு தெரிஞ்சதும் பின் வாங்கி ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். கூட்டம் காண்டாகி கத்தி கூச்சல் போடுது. அவனை கோழைன்னு சொல்லுது ஃப்ராங்கி. என்ன நடக்குது இங்கே? சும்மா பார்த்துட்டே இருக்கான். என்னடா இது, ஏன் இவன் பாதியிலே போறான்னு குழம்பி போய் முழிக்கிறான் பாருங்க. டெல்டன் கூலா அந்த பிரைஸ் மணியை எடுத்துட்டு கார்ல ஏறிட்டாரு பாஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் லூயிஸ்னு பேரு $500 பெட்ல தோத்துட்டு கடுப்புல வந்து வயித்துல கத்தியால குத்திட்டான். என்ன கொடுமை சார் இது? வெளியே பார்க்கிங் லாட்ல பிராங்கி டேல்டன் தன்னோட கார் கிட்ட குத்துன காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறத பாக்குறா. அடேங்கப்பா, எவ்வளோ கூலா இருக்கான் பாரு. அதை பார்த்து அசந்து போய் அவளே போய் ஒரு ஜாப் ஆஃபர் பண்றா. அவளோட பீச் சைட் பார்ல ரோட் ஹவுஸ் கிளாஸ் கீழே செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணணும். மாசத்துக்கு $5000 சம்பளம். ஆஹா, அந்த இடத்துல ஒரே ரவுடிங்க அட்டூழியம்னு போலீஸ்காரங்க கண்டுக்கவே இல்லையாம். பிராங்கி முதல்ல கார்ட்டர் ஹையர் பண்ணலாம்னு இருந்தா, ஆனா டெல்டன் ஆக்ஷன்ல பார்த்ததும் இவன் தான் சரியான ஆள்னு முடிவு பண்ணிட்டா. டெல்டன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வேற ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பிராங்கி அந்த பார் அட்ரஸ் கொடுத்துட்டு நீ மனசை மாத்தினா வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு டெல்டன் கார்ல தனியா தன்னோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போறான். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு ஒரு ஓரமா நிப்பாட்டுறான். ஆனா போலீஸ்காரர் வந்து போக சொல்லிட்டாரு. திரும்பவும் கார்ல ஏறி UFCU கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன லைஃப் பாஸ் இது? சரி, இதோ அந்த வாய்ஸ் ஓவரை அப்படியே மாத்தி நம்ம தமிழ் யூடியூபர் ஸ்டைல்ல எக்ஸைட்மெண்ட் கலந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி TTS ஏத்த மாதிரி மாத்தி இருக்கேன். கவனமா படிங்க. பிராட்காஸ்ட் ஆரம்பிக்க அவனோட ஜேர்னில அவன் போய்கிட்டே இருக்கான். ரயில்வே கிராசிங்ல டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்றான்னு பாருங்க. திடீர்னு டிராக்ஸ் மேல ஏத்திட்டான். தூரத்துல ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். ஆனா இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மனசை மாத்திட்டு படக்குன்னு வெளியே குதிக்கிறான். ட்ரெயின் வண்டியை லைட்டா தட்டிட்டு போகுது. ஆனா டால்டன் காயம் இல்லாம தப்பிச்சிட்டான். அடேங்கப்பா, ட்ரெயின் இன்சிடென்ட் அப்புறம் அந்த நொறுங்குன ரெக்கார் அங்கேயே போட்டுட்டு டால்டன் ஒரு பஸ்ல கிளாஸ்கி போறான். அவனோட பாஸ்ட் டே எரிஞ்சு சாம்பலா வர மாதிரி டால்டன் எங்க போறானே தெரியாம டிசப்பியர் ஆகிறான். இது திரும்பவும் புதுசா ஆரம்பிக்கிற ஸ்டோரி இல்ல. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நீ என்னவா ஆவ அப்படிங்கிற ஸ்டோரி இது. இதான் ரோட் ஹவுஸ். ஸ்டேஷன்ல சார்லியை மீட் பண்றான். அவ ஒரு லோக்கல். அவங்க அப்பா ஸ்டீவனோட புக் ஸ்டோர்ல வேலை செய்யறா. எதுக்கு இந்த டவுன் வந்தேன்னு கேட்டா டால்டன் ரோட் ஹவுஸ்ல ஜாப் எடுத்திருக்கேன்னு சொல்றான். அவளோட ரியாக்ஷன்னே எல்லாத்தையும் சொல்லுது. அந்த ஜிக் யாருமே வரமாட்டாங்க. ஸ்டீவன் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு. 7 to 7 தான் லாஸ்ட் மார்க்கர்னு சொல்லி கிளாஸ்கி வெல்கம் பண்றாரு. பார்ல டால்டன் யாரை மீட் பண்றானா? லாரா த பார்டெண்டர் பாருங்களேன். அப்படியே நம்ம பில்லி ஒரு வெயிட்டர். அவரை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரே. ஆஹா, பில்லி வேற டால்டனோட UFC காலத்து ஃபேன் போல. அடேங்கப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் டால்டன் யாரோ தன்னை ஞாபகம் வச்சிருக்காங்களேன்னு ஒரு பெருமை. செம்ம ஹாப்பி. ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றாரு. ராத்திரி ஆக ஆக அந்த பார் அப்படியே கலகலப்பா மியூசிக் லாஃப்டர்னு களை கட்டுது. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். ஒரு கும்பல் ரவுடிங்க உள்ளே புகுந்து பாட்டிலை எல்லாம் உடைச்சி ஸ்டாஃபை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெல் தான் அந்த கும்பலுக்கு தலைவன். இவனுக்கு சும்மாவே ஊறக்கெடுக்கிறது தான் வேலை. பில்லி உள்ள வந்து தடுக்க போறான். ஆனா டால்டன் தடுத்து கஸ்டமர்ஸை பாருன்னு சொல்லிட்டாரு. இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, டால்டன் சும்மா கூலா டெல்ல வெளியே போய் பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா டெல் மதிக்காம அங்கேயே ரகளை பண்ணிட்டே இருக்கான். உடனே டால்டன் ஒரு வார்த்தை கூட பேசாம வெளியே வந்துட்டாரு. என்னடா நடக்குதுன்னு அந்த ரவுடி கும்பலும் பின்னாடியே போகுது. டெல் தள்ளி தள்ளி ஏளனம் பண்ணிட்டே இருக்கான்.
அப்போ ஆரம்பிக்குது பாருங்க ஆட்டம். ஒரே ஒரு அறை, அவ்வளோதான். பார்க்கிங்லேயே ஒரு அடிதடி, சரியான அடிதடி. டால்டன் ஒருத்தர், ஆனா எதிராளிங்க நிறைய பேரு. ஆனாலும் அசராம மொத்த கும்பலையும் கதிகலங்க வச்சிட்டாரு. சர்ஜிக்கல் பிரிசிஷன் ஓட ஒரு குரூப். கண்ணிமைக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சது பாஸ். உள்ள இருந்த எல்லாரும், பிராங்கி, ஸ்டாஃப், கஸ்டமர்ஸ் எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. டால்டன் வியர்க்கவே இல்லை பாருங்க. ஆனா என்ன ட்விஸ்ட் பாத்தீங்களா? அந்த கேங் அப்படியே விட்டுட்டு போகாம அவங்களோட ட்ரக்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போறான். சிலர் எலும்பு முறிஞ்சு பயங்கர அடிபலத்தோட இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல டால்டன் டாக்டர் எலியை மீட் பண்றான். அவ கடுப்பா இருக்கா. ஏன்னா அவங்க டீம் அடிபட்டவங்கள பார்த்து நொந்துட்டாங்க. போலீஸ்க்கு யாரும் கால் பண்ணாதது அவளுக்கு செம கோவம். டால்டன் அவள்கிட்ட சொல்றான், கால் பண்ணியும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையாம். இங்க இருக்க போலீஸ்லாம் இவங்கள மாதிரி ஆளுகளை கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனா நீங்க கண்டிப்பா கண்டுக்கணும்னு சொல்றான். ஆனா ரேஜ்ஃபீல்டு பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. அவன் அங்க இருக்கும்போதே பழைய ஸ்டாப் வூண்ட் திரும்பவும் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. எலி வேக வேகமா பேட்ச் பண்ணி விடுறா. வழக்கம் போல அவன் வலிய சகிச்சிட்டு அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் டால்டன் மெயின் ரோட்ல நடந்து போகும்போது தூரத்துல ஒரு கார் அவனை வாட்ச் பண்றத அவன் கவனிக்கவே இல்லை. உள்ள இருக்கிறது டெல்லோட ஃப்ரெண்ட் பழி வாங்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பிராங்கி டெல்டன் மீட் பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பே கொடுக்கறா. அவன் வாங்கிட்டு அந்த பார் ரோட் ஹவுஸ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்குறான். அவ சொல்றா, அது யாருக்கு சொந்தமா இருந்ததுன்னு. ஆஹா, என்ன ட்விஸ்ட்லாம் வருது பாருங்க. அடேங்கப்பா, நம்ம கதாநாயகனோட லேட்டங்கள் இந்த பாரை பார்த்து ஒரே ஜோக்கா இதுதான் டவுன்ல இருக்கிற ஒரே பார்னு பேர் வச்சிட்டாரு. அது மட்டுமா, ஹீரோ ஹோட்டல்ல தங்குற காசை மிச்சப்படுத்த அவங்க அங்களோட பழைய போட்ல தங்க ஒரு இடம் கொடுக்கறா பாருங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துடக்கூடாது. அந்த போட்டடியில ஒரு பெரிய அலிகேட்டர் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு ஒரு வார்னிங் வேற கொடுக்கறா. அடுத்த நாள் ராத்திரி நம்ம டால்டன் தூங்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட ஃபைட்டிங் டேஸ் நினைவுகள் எல்லாம் சும்மா சர்ஃபேஸ் ஆகி வந்து டார்ச்சர் பண்ணுது. அவன் ரிங்ல நின்று ஒவ்வொரு மேட்சா வின் பண்ணின காலம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சக்சஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆனா பாஸ்ட் இன்னும் அவனை ஹேண்ட் பண்ணிட்டே இருக்குது. மறுநாள் காலையில லாரா டால்டனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து டெல் அண்ட் அவனோட குரூப் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அது மட்டும் இல்லாம ரோட் ஹவுஸ்ல 2 நாளைக்கு மேல எந்த காடும் தாக்கு பிடிச்சது இல்லையா. அவ்வளோ கஷ்டமாம். குயிட் பண்ண ரெடியா இருந்தாலாம். ஆனா டால்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. டால்டன் நியூஸ் இவ்ளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆனதை பார்த்து சும்மா ஷாக் ஆயிட்டான். ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டீவன்ஸ் புக் ஸ்டோர்ல ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகும்போது சில தக்ஸ் அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். ஆனா அவன் வெளியில வந்த உடனே அவனை ஒரு பார்வை பார்த்ததும் அமைதியா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பார்ல திரும்பி வந்து டால்டன் என்னோட நேம லைவ் டிவில பிராட்காஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு ஜோக் அடிக்கிறான். அதுக்கு பிராங்கி, கிளாஸ்கீல இது சகஜம், அங்க கோசிப் தான் பேமஸ்னு சொல்றா. அடேங்கப்பா, நியூஸ் விட ஃபாஸ்டா டிராவல் ஆகுதான் விஷயங்கள் எல்லாம். அதனாலதான் அவன் யாரு என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சாம். வேற எங்கேயோ மோவும் ஸ்னாப்பும் அவங்க பாஸ்பென் கூட ஒரு ஷிப்ல மீட் பண்றாங்க. பெண் என்ன கேக்குறாருன்னா, கிளாஸ்கி பீப்புள் ப்ரெஷர் பண்ண என்ன பண்ணீங்கன்னு அப்டேட் கேக்குறாரு. கூடவே புதுசா ஒரு பார்க் ஆடு குறுக்க வர்ற மாதிரி ரூமர்ஸ் வேற வருதாம். அது என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் டெல் ஏன் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலைன்னு கேக்குறாரு. அதுக்கு மோ என்ன சொல்றாருன்னா, ரோட் ஹவுஸ்ல ஒரு நியூ கை அடிச்சதுல டெல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்றான். ஐயையோ, இதை கேட்டதும் பெண் சம காண்டாயிடுறாரு. இம்புட்டு பணம் செலவு பண்ணி டவுனை பயமுறுத்த ட்ரை பண்ணா ஒரு பவுன்சர் வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டாங்களான்னு கத்துறாரு. அவருக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேணாம், ரிசல்ட் தான் வேணுமாம். டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட வின்ஸ் மெதுவா பெண்ணோட அப்பாவை இன்வால்வ் பண்ணலாமான்னு சஜஸ்ட் பண்றாரு. சீக்கிரமே ரோட் ஹவுஸ் மறுபடியும் பேக் ஆயிடுச்சு. மியூசிக் காத்துல பறக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாம் நைட்டை என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஆனா ஒரு ட்ரங்காரன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சதும் டென்ஷன் ஏறுது. டால்டன் தூரத்துல இருந்து வாட்ச் பண்றாரு. உடனே உள்ள போகாம பில்லிக்கு கொஞ்சம் பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு. காமா இரு, பயப்படாத, ஸ்டெப் பேக், டக் அண்ட் த்ரோன்னு சிம்பிளா ஒரு மூவ் சொல்லி கொடுக்கறாரு. ஆஹா, அடேங்கப்பா, டால்டன் ஒரு குவிக் பஞ்சை கொடுத்து சமாளிக்க பாக்குறாரு. பில்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு. டால்டன் பக்கத்திலேயே இருக்காரு. ஏதாச்சும் தப்பா போனா பாத்துக்கலாம்னு. அப்பாடா, அதுக்கப்புறம் பில்லி செக்யூரிட்டி வேலையில இறங்கிட்டாருப்பா. ரீஃப்னு ஒரு ஃப்ரெண்டு, அவரும் ஒரு சண்டையில ஹெல்ப் பண்ணாரு. டால்டன் டீமை ஸ்ட்ராங் பண்ண அவனையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் டால்டன் பழைய UFC ஞாபகத்திலேயே வாடிட்டு இருக்காரு.
ஒரு நாள் காலையில ஒரு லோக்கல் கேஃபேல எல்லிய மீட் பண்றாரு. கிளாஸ் கீழே எப்படி இருக்கணும்னு சைலண்டா வார்னிங் தர்றா. தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா செமத்தியா இருக்கும்னு சொல்றா. அதுவும் போலீஸ் ஃபோர்ஸ் வேற கண்ணை மூடிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் பரவாயில்ல, டவுன்ல இருக்க வரைக்கும் நல்லா இருன்னு சொல்லிட்டு போயிட்டா. அன்னிக்கு ராத்திரி டால்டன் பிராங்கி ரூமுக்கு போய் பே வாங்க போறாரு. அங்க சுவத்துல போட்டோஸ் கொஞ்சம் இருக்கிறத பாக்குறாரு. பாருங்களேன், பார் நல்லா இருக்கிறதுக்கு பிராங்கி வேற தேங்க்ஸ் சொல்றா. ஆனா திரும்பி வரும்போது லைஃப் தலைகீழா மாறுது. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வேகமா வந்து இவரை இடிக்க வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம டெல் தான். அவர் டால்டன் உடைச்சி இறக்க நினைக்கிறாரு. அந்த கார் ஃப்ரிட்ஜில் இருந்து தப்பிக்கிட்டு ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. டால்டனையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போச்சு. அட பாவமே, ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஆனா பாருங்க என்ன நடக்குதுன்னு. டால்டன் தப்பிச்சு படகுக்கு திரும்பி வந்துட்டாரு. ஆனா டெல் அங்க ஷாட்கனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீதான் என் பிசினஸை கெடுத்த, இதோட உன் இன்ஸ்டிங்கேட் முடிஞ்சதுன்னு டால்டனை ஃப்ளேம் பண்ணி ஒரு பயங்கர ஃபைட் ஆரம்பிச்சிடுச்சு. படகுல ஒரு ரணகளமே நடந்துச்சு. அந்த சண்டையில டால்டன் டெல்லை தண்ணியில தள்ளி விட்டுட்டாரு. அப்போ அந்த ஆத்திலிருந்து ஒரு ரூமர் மாதிரி பரவிக்கிட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான குரோக்கடைல் வந்து டெல்லை அப்படியே கவ்வி தண்ணிக்குள்ள இழுத்துக்கிச்சு. டால்டன் டெக்ல இருந்து அதை பார்த்துட்டு இருந்தாரு. டெல் பாடி அப்படியே டார்க் ரிவர்க்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில ஒரு லோக்கல் ஓல்டு மேன் டால்டன் கிட்ட வந்து அந்த குரோக்கடைல் தான் டெல் பாடியை எடுத்திருக்கும், இதே மாதிரி முன்னாடி என் டாகையும் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு டெல் எதுக்கு அங்க வந்தாரு, என்னதான் நடக்குது இந்த டவுன்ல நே டவுட்டா கேக்குறாரு. டால்டனுக்கு பயங்கர சஸ்பென்ஸ் ஆகி சார்லிய பார்க்க போறாரு. அவ ரோட் ஹவுஸை பத்தியும் அதை சுத்தி இருக்கிற இடங்களை பத்தியும் சொல்றா. அந்த பார் இருந்த இடம் ஸ்மக்லிங்குக்கு ரொம்ப ஈஸியான இடம். பக்கத்துல ரொம்ப டீப் வாட்டர் இருக்கிறதால எந்த ஷிப் வந்தாலும் தெரியாதுன்னு சொல்றா. டால்டன் வெளியே வந்ததும் பென் ஆளுங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சாம்னு ஒருத்தர் பென்னு ஆரம்பிச்சாரு. ஒரு மீட்டிங்கா? சாம் அவனை மிரட்ட பார்க்கறான். ஆனா நம்ம டால்டன் அசரவே இல்லை பாருங்க. அவன் சாம் கிட்ட, தம்பி மிரட்டலா பேசணும்னா கொஞ்சம் டெலிவரிய மாத்துன்னு சொல்றான். என்ன ஒரு ஆட்டிடியூட்! ஊத்தி பெண் பேசணும்னா ரோடோஸ் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டான் நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரம் கழிச்சு பிராங்கி டால்டன் ரூமுக்கு வந்து நேத்து ராத்திரி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அவன் நல்லா இருக்கானான்னு கேக்குறா. டெல் செத்தது தெரிஞ்சு அவளுக்கு ஒரே ரிலீஃபாம். ஆனா டால்டனுக்கு என்ன கவலைன்னா, டெல் ஏன் ரோடோஸ் குறி வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு யோசிக்கிறான். சிந்திக்கு முகம் பிராங்கிக்கு எதுவும் தெரியலையாம். ரொம்ப யோசிக்காதேன்னு சொல்றா. அதே நேரத்துல சாம் பென் கிட்ட போய் அந்த பவுன்சர் விரலை மட்டும்தான் உடைச்சான்னு சொல்றான். டால்டன் சொன்ன மெசேஜையும் சொல்றான். அதாவது பெண் விஷயத்தை தீர்க்கணும்னா நேர்ல வந்து பேசணும்னு சொன்னதை கேட்டு பெண் கோபத்துல கொந்தளிக்கிறான். ஆவேசமான முகம் ஒரு ஃபார் பவுன்சரா நம்ம பெரிய பிளான்ஸ்ல வந்து தலையிடுறான்னு அவன் கத்தும்போது அவனோட போன் அடிக்குது. யாருன்னா அவனோட அப்பாவாம். யோசிக்காம அந்த போனை கடல்ல தூக்கி போடுறான் பாருங்க. வெடிக்கும் தலை. வேறொரு இடத்துல நாக்ஸ்ன்னு ஒரு ஹிட்மேன் ஒரு மார்க்கெட்ல புகுந்து அட்டூழியம் பண்றான். ஜனங்க அலறி அடிச்சு ஓடுறாங்க. வெண்டர்ஸ் எல்லாம் பதறி போய் அவங்க சாமானை எடுத்துட்டு ஓடுறாங்க. என்ன ஒரு பரபரப்பு! பயத்தில் அலறும் முகம். டேய் டேய் டேய்! என்னடானா நம்ம ஹீரோ ஒரு கால் எடுக்கிறான். எங்க இருந்து தெரியுமா? ஃப்ளாரிடால இருக்கிற ஒரு ஜெயில்ல இருந்து. உள்ள இருக்கிற ஒரு கைதி நம்ம நாக்ஸ் கால் பண்ணி ஒரே புலம்பல். அவங்க சன் பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக் இப்ப அவங்க மொத்த ஆபரேஷனையும் காலி பண்ற மாதிரி வந்துடுச்சாம். அடப்பாவீங்களா? அதே நேரம் பாரு, நம்ம எலி டால்டன் அவன் போட்ல போய் பாக்குறா. கூப்பிட்டு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓட்டுன வெசல்ல ஒரு ரவுண்டு போகலாம்னு கூப்பிடுறா. 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதா தண்ணி சூழ்ந்த ஐலண்ட்ல ஜாலியா சுத்துறாங்க. செம சீன்பா. அப்போ எலி சொல்றா, போலீஸ் இன்னும் டெல்லோட பாடியை கண்டுபிடிக்கலன்னு. அவ டால்டன் மறுபடியும் வார்ன் பண்றா. தப்பான ஆளுங்க கூட வம்பு பண்ணாதே, முக்கியமா பென் கூட. அவன் ஒரு பெரிய புள்ளியோட ஆளு. அவங்க கிளாஸ் கீயையே கட்டி முடிச்சாங்கன்னு சொல்றா. யோ பயமா இருக்குதே. டால்டன் கொஞ்சம் உஷாராயி என்னை திரும்ப கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஏன்னா எலி அவன் யாருன்னு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனா எலி செமத்துமேர், உன்னோட பாஸ்ட் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். அடேங்கப்பா! ஒரு சிரிப்போட இது ஒரு டேட் மாதிரி இருந்துச்சுன்னு ஜோக் வேற அடிக்கிறா. என்னமா சீன் போகுது! ஒரு பெரிய ட்ரிப் முடிச்சு நாக்ஸ் எப்படியோ பென்னோட எஸ்டேட்டுக்கு போறான். போன உடனே பென்னோட ஆளுங்க அவன் மேல கண் வைக்கிறாங்க. அதுல ஸ்டெப்னு ஒருத்தன் நீ ரோட்டை டேமேஜ் பண்ணி மோட்டார் சைக்கிளை நொறுக்குனதுக்கு கத்தி ஒரே ஆட்டம் ஆடுறான் பாருங்க. ஆஹா, வாவ்! நம்ம பென் படகுல இருந்து இறங்குனதும் பாருங்க நாக்ஸ் என்ன ஒரு ஜாலியான ஆளு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு.
பென் வாயை திறக்கிறதுக்குள்ள நாக்ஸ் ஒரு அறை விடுறாரு. அப்பாடா. சும்மா அதிருது இல்ல, அவரு விருப்பப்பட்டு வரலையாம். பென்னோட அப்பா சொன்னதால தான் வந்தாராம். அப்பா ஜெயில இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம பேன் என்ன பண்றாருன்னு கூட அவருக்கு தெரியுமாம். அதான் நாக்ஸை அனுப்பி சரி கட்ட சொல்லியிருக்காரு. நாக்ஸ் வந்து பென்னோட வீட்டை கையகப்படுத்திக்கிறாராம். அப்புறம் அந்த பார் பவுன்சர் பத்தி விசாரிக்கிறாரு. யாரு அந்த வில்லங்கமான ஆளு? அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாராம். எந்த பிரச்சனையும் அவருக்கு பெருசு இல்லையாம். அடேங்கப்பா. அங்க பாருங்க, டால்டன் 2 போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்றாங்க. டெல்லோட டெத்காக விசாரணை பண்ணணுமாம். எல்லி தான் டால்டன் டிராப் பண்ணிட்டு போறா. தூரத்துல இருந்து பாக்குறா. ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவளுக்கு தெரியுது. ஆனா அவளால எதுவும் பண்ண முடியல. அந்த ஆபீசர்ஸ் டெல்டன் தூக்கிட்டு ஒரு ரிமோட் லொகேஷன் போறாங்க. அங்க ஷெரீஃப் டாம்லிம் இருக்காரு. அவர்தான் மான்ரோ கவுண்டிக்கே பெரிய அதிகாரியாம், கிளாஸ்கி உட்பட. ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லாம டால்டன் ஊரை விட்டு போக சொல்றாரு. இல்லன்னா அரெஸ்ட் பண்ணுவாராம். டால்டன் முடியாதுன்னு சொன்னதும் டாம் அவரை வெளியே தள்ளி விடுறாரு. என்ன கொடுமை சார் இது? கார்ல இருந்து இறங்கி டால்டனை சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறான். துப்பாக்கியை எடுத்து சுடப்போற நேரத்துல எலி வந்து அவனை தடுத்து நிறுத்துறா. ஆச்சரியமா, டாம் தான் எலியோட அப்பான்னு தெரிய வருது. மின்னல் வேகத்துல டால்டனை கார்ல ஏத்திட்டு எலி அங்கிருந்து பறந்து போயிடுறா. வழியில எல்லாத்தையும் எலி சொல்றா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எலி கிளாஸ்கியை விட்டு போயிட்டா. ஆனா அவங்க அப்பா ஜெரால்டோட வேலை செய்யறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தா. ஜெரால்டு யாரு தெரியுமா? பென்னோட அப்பா. இப்போ அவன் ஜெயில இருந்து எல்லா வேலையையும் கவனிச்சுக்கிறான். ஜெரால்டு ஒரு காலத்துல போட் வாடகைக்கு விடுற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது மறைமுகமா ட்ரக் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்ப டாம் அவனோட பையன் பெண்ணுக்கு வேலை செய்யறான். அந்த ஃபேமிலியோட கிரிமினல் வேலையை பாதுகாக்கிறதுக்காக ஊர்ல இருக்கான். ஊரே ஊழல்ல மூழ்கி கிடக்கிறத பார்த்த எலி விஷயம் ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி கிளாஸ்கியை விட்டு போகும்படி டால்டனை கெஞ்சறா. வேறொரு இடத்துல வின்ஸும் சாமுவும் ஸ்டீவனோட புக் ஸ்டோர் ரைனோட்டம் விடுறாங்க. ஊர் மக்களை பயமுறுத்த அதுதான் அடுத்த டார்கெட். அன்னிக்கு ராத்திரி ரோடோஸ்ல பென்னேர்ல டால்டனை சந்திக்க வர்றான். லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறான். அப்புறம் தன்னோட கடைசி UFC ஃபைட் வீடியோவை காட்டுறான். அதை திரும்ப திரும்ப யூடியூப்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்பப்பா, பயங்கரமா இருக்குதே. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வீடியோவா இன்டர்நெட்ல இருந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்களே. அதுல என்ன இருக்குன்னா, நம்ம டால்டன் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பயங்கரமா ஃபைட் பண்றான். ஒரே சண்டை சச்சரவு அவன் கரியரையும் ரெப்யூட்டேஷனையும் மொத்தமா காலி பண்ணிருச்சு. அப்படியே பேன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டான் பார்ரா. பிராங்கி அவனை பார்த்துட்டு டேய் நில்லுடான்னு கத்துறா. ஆனா அவன் கேட்கவே இல்ல. வண்டிய எடுத்துட்டு ஸ்பீடா போயிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே நாக்ஸ் புயல மாதிரி பார்க்குள்ள வந்து ஒரே ரகலை. பில்லியும் ரீஃபும் அவனை தடுக்க பாக்குறாங்க. ஆனா நொடிப்பொழுதில 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அப்போ நம்ம டால்டன் உள்ள வந்து நாக்ஸோட மல்லுக்கு நிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பார்ல இருக்கிற எல்லாரும் வாய பொளந்து பாக்குறாங்க. ஒரே கலைபரமா இருக்குது. இந்த ஃபைட்ல டால்டன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இதெல்லாம் தேவையான்னு அவனுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம இருக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணி கிளாஸ்கியை விட்டுட்டு போறேன்னு சொல்றான். பிராங்கி எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கல. பென் மாதிரி ஆளுங்களுக்கு பயந்து ஓடி ஒளியிற கோழை நின்னு கத்துறா. பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவனோட புக் ஸ்டோர்ல இருந்து பயங்கரமா நெருப்பு வருது. வின்ஸ் தான் தீ வச்சிருக்கான்னு தெரியுது. சார்லியையும் அவங்க அப்பாவையும் யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அடுத்து என்ன நடக்க போகுதோ. ஆஹா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஷிஃப்ட், சம்திங் ஷிஃப்ட்ஸ். அடடே, அவன் கிளம்பவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். இதை முடிச்சிட்டு தான் போவேன்னு ஒரே வெறி. டால்டன் நேரா பென் எஸ்டேட்டுக்கு பென்ஸ் எஸ்டேட் போறான். அங்க வின்ஸ் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஜாலியா கிளீனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டால்டன் சொல்றான், நான் போலாம்னு தான் இருந்தேன். ஆனா சார்லி ஹர்ட்டிங் பண்ணது எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஐயையோ, சொல்லியும் முடிக்கல. டால்டன் ஒரு பலத்த பஞ்சை வின்ஸஸ் தொண்டைக்குள்ள இறக்குறான் பாருங்க. ஒரே நிமிஷத்துல வின்ஸ் தடுமாறி ஸ்விம்மிங் பூல் விழுகிறான். அப்புறம் டால்டன் அவன் பாடிய பாடி கார் போட்டுட்டு போறான். வழியில மோ பாக்குறான். அவன் பயந்து நடுங்கிட்டு நிக்கிறான். அடி வாங்க பயந்துட்டு.
டால்டன் பென் எங்கன்னு பென்னிஸ் கேட்கும்போதே கடகடன்னு உண்மையை சொல்றான். பென் காலையில 5 மணிக்கு ஹார்வெஸ்ட் கீ ஒரு பெரிய கேஷ் ட்ராப் எடுக்க போறான்னு உளறிட்டான். திடீர்னு டால்டனோட லாஸ்ட் UFC ஃபைட் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. தன்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஹை ஸ்டேக்ஸ் டைட்டில் மேட்ச் களம் இறங்குறான். ஆனா இமோஷன்ஸ் அவனை ஆட்டி படைக்குது. ஒரு நிமிஷத்துல கண்ட்ரோல் இழந்து ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை முடிச்சு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். இப்போ டால்டன் கரையிலிருந்து ஒரு பெரிய சம் ஆஃப் மணி ஒரு பேங்குக்கு பேங்க் ஆகிறத பார்க்கறான். அதை இன்டர்செப்ட் பண்ண பிளானிங் போடுறான். கேஷ் எஸ்கார்ட்டிங் போற ஆஃபீஸர்ஸ் போட்டு தள்ளிட்டு படகுல ஏறி ஒரு பாம்பை ரெடி பண்றான். ஒரு டஃபல் பேக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிறான். மைனஸ் அவனோட திட்டம் அதுதான். கொஞ்ச நேரத்துல டாம் டால்டன் எதிர்க்கிறான். பென்னுக்காக திருடின பணத்தை திருப்பி தரணும்னு கேட்கறான். எல்லிய கடத்தி வச்சிருக்காங்க, நேரம் முடியறதுக்குள்ள பணத்தை கொடுக்கலைன்னா அவளோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றான். பதறி போன டாம் பணத்தை எப்படியாவது மத்தியானத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துடுன்னு டால்டனை கெஞ்சிடறான். டால்டன் சரின்னு சொல்லி அவனே பென்னு கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்னு வாக்கு கொடுக்கறான். அப்புறம் டால்டன் எலியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட போட் புடுங்கிக்கிட்டு பென்னோட ஷிப்பை நோக்கி வேகமா போறான். மைனஸ் கடலோரத்துல அது நங்கூரம் போட்டு நிக்குது. அங்க போறதுக்கு முன்னாடி அந்த டஃபல் பேக்குள்ள வச்சிருந்த பாம் ஆக்டிவேட் பண்றான். ஷிப் புக்கு போனதும் பென்னும் டாமும் அவனை வரவேற்கிறாங்க. மைனஸ் வெளியில அமைதியா நடிச்சாலும் உள்ளுக்குள்ள டென்ஷன் தான். ஆனா கடத்தல் உண்மையா நடந்திருக்குன்னு டாமுக்கு தெரிஞ்சதும் விஷயம் சூடு பிடிக்குது. டால்டன் பிடிக்க போட்ட பிளான் இவ்வளவு டேஞ்சரஸா மாறினதுல அவன் கொந்தளிக்கிறான். தன்னோட பொண்ணை இந்த விஷயத்துல ஏன் இழுத்து விட்டேன்னு கேட்கிறான். திடீர்னு நாக்ஸ் ஒரு திருட்டு போட்ல வர்றான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டால்டன் அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறான். கப்பலே குலுங்குற அளவுக்கு பயங்கர வெடி. தண்ணி சரசரன்னு உள்ள வருது. அடேங்கப்பா, கப்பல் அப்படியே டொக்குன்னு மூழ்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. டால்டன் மின்னல் வேகத்துல கீழ்த்தட்டுக்கு எகிரி நம்ம எலிய காப்பாத்த போறாரு. கரெக்டா நேரத்துக்கு காப்பாத்திட்டாருங்க. எலி ஒரு வழியா வேற போட்ல தப்பிச்சிட்டா. ஆனா அங்க ஏற்கனவே நம்ம பென் காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் எலிய அசால்ட்டா மடக்கி பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். இத பாரு நாக்ஸ் விடாம டால்டனை துரத்திட்டு வர்றான். முடிச்சே தீரணும்னு வெறியோட. ஆனாலும் டால்டன் ஒரு ரோப் பிடிச்சு நாக்ஸிய கப்பல்ல இருந்து தூக்கி போட ட்ரை பண்றாரு. டக்குன்னு போட் டாவத்தர்முடா திருப்பி பென்னோட வெசல் மேல பாயறாரு பாருங்க. நாக்ஸ் கடல்ல தூக்கி வீசப்பட்டான். ஆனா என்ன ட்விஸ்ட் பாருங்க, நாக்ஸ் பொழைச்சிட்டான். அப்படியே நீந்தி ஷோர் நோக்கி போறான், நேரா ரோட் ஹவுஸ். அதே நேரத்துல பென்னோட போட் கண்ட்ரோல் இல்லாம சுழலுது. டால்டனும் எலியும் கடல்ல குதிச்சிட்டாங்க. போட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பென் வெசல் ரோட் ஹவுஸ்ல இடிச்சதும் தூக்கி வீசப்பட்டான். ஆனா அவன் பிழைச்சிட்டான். ஆனா ரொம்ப கஷ்டம். டால்டன் ஷோர் நீந்தி வந்துட்டாரு. இனிமே முடிச்சிடலாம்னு ரெடியா நிக்கிறாரு. பென்ய முடிக்கிறதுக்குள்ள நாக்ஸ் ஒரு திருட்டு கார்ல வந்து இறங்கி ஒரு செகண்ட் ப்ரூட்டல் ஃபைட் வெடிக்க வைக்கிறாரு. டால்டனும் நாக்ஸும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் வெறியோட